ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு விஜித் வியூஸ் பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நாமினேஷன் லிஸ்ட் வெளியாயிடுச்சு. ஸோ அதில் நடந்த குளறுபடியை கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ஒரு ஃபைட் நடந்துச்சு. பார்வதிக்கும் நம்ம வினோத்துக்கும் சும்மா ஒரு கசப்பான ஒரு அனுபவம் தான். ஆனால் பின்னாடி பார்த்தீங்கன்னா விக்ரமும் திவ்யாவும் பேசுகிற அந்த விதம் அப்படிங்கிறது என்னடா இது, இவங்க என்னமோ பெரிய ஒழுங்கு மாதிரியும் எல்லாம் பார்வதி மட்டும் தான் வேலை பார்க்குற மாதிரியும் திசை திருப்புற மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிறத எத்தனை பேர் நோட் பண்ணீங்க? இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். லைக்கு, சப்ஸ்கிரைப் ஸோ ரெண்டுமே பண்ணிடுங்க. இப்போ நம்ம வீடியோவில் இதெல்லாம் பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாமினேஷன் லிஸ்ட்டு விக்ரம் தவிர எல்லாருமே நாமினேட் ஆகிருக்காங்க. வினோத்துக்கு கேப்டன் ஆகல, நாமினேட் ஆகலை. ஸோ வினோத் ஏன் பண்ணலை அப்படிங்கிறது ரெண்டாவது விஷயம். ஏன்னா வினோத் பண்ணும்போதே பார்வதியை ஒரு பக்கம் சுதாரிச்சிட்டார். சரி, நான் பார்வதி சாண்ட்ரா பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி. இந்த வட்டம் திவ்யா மறந்துட்டாரு, வியானாவும் வெளியே போயிட்டாங்க அப்படின்றதுனால வினோத்துக்கு ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு அப்படிங்கிறதா. அந்த மாதிரி யார் யார் என்னென்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஆதிரை, சாண்ட்ரா மற்றும் அமித் ஓகே தான். ஓரளவுக்கு 2 வீக்கான ஒரு பிளேயர்ஸ். அவங்க ஒயில்டு கார்டு, அவங்க இந்த ஒயில்டு கார்டுக்கு கேம் இருக்காதுன்னு சொல்லிட்டு நாமினேட் பண்ணது ஓகே. கம்ருதீன், சாண்ட்ரா, எஃப்ஜே இதுவும் நல்ல ஸ்மார்ட் மூவ் தான். கனி 2 வந்துருச்சா? கனி பாருங்க போய் சாண்ட்ரா கம்ருதீன். எதுக்கு இது? கம்ருதீன் ஓகே, சாண்ட்ரா எதுக்கு 2 ஓட்டு வந்துருச்சா? இந்த ஓப்பன் நாமினேஷனில் இவங்களுக்கு என்ன இலவு பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரிய மாட்டேங்குது. கனி வேஸ்டட். வினோத், சாண்ட்ரா ஏற்கனவே வந்துருச்சு, திருப்பி சாண்ட்ரா பண்ணியிருக்காரு. அப்போ இவரெல்லாம் கேமரா பூமர் தான், சரியா? சாண்ட்ரா பண்ணியிருக்காரு. பாருவோம், சரி பாரு கூட ஓகே வந்துட்டாங்க, ரைட். அரோரா, சாண்ட்ரா ஏமா பலூனு? கேம் தெரியுதா தெரியலையா உனக்கு? என்னன்னே புரிய மாட்டேது அப்படின்றது தான். ஸோ சாண்ட்ரா அவுட்டு, காலி. அங்கே நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அரோரா அங்கே போட்டிருக்கா, அமித்தை போட்டிருக்கா. அமித் ஏற்கனவே ஒரு தடவை தான் வந்திருக்காரு, சரி ஓகே, அது கூட நல்ல மூவ் அரோரா பண்ணது. அடுத்து அமித் எடுத்துக்கிட்டா ஆதிரை, நல்ல மூவ். ப்ளஸ் திவ்யா சூப்பர் மூவ். அமித் நல்லா பண்ணியிருக்காரு, வெரி குட். விக்ரம், எஃப்ஜே, பாரு. எஃப்ஜே ஏற்கனவே வந்துட்டான்டா, இந்த குண்டனுக்கு அறிவு இல்லாமல் இருக்குது, சரியா? பாரு இல்லை கரெக்டு, இவன் நல்லா தான் ஆடிருக்கான். விக்ரம் நல்லா தான் ஆடிருக்காங்க. ஏன்னா ஒரு தடவை ஒரு பாரு ஒரு எஃப்ஜே தான் வந்திருக்கு. ஸோ ரெண்டையும் இது பண்ணிட்டான். ஸோ விக்ரம் இஸ் குட். விக்ரம், அமித் குட். அடுத்து நம்ம சபரி வராப்பில். எஃப்ஜே ஏற்கனவே வந்துட்டான்ல. கம்ரு, சரி கம்ரு கூட ஒன்று ஓகே. எஃப்ஜே பண்ணது எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது. அது ஏற்கனவே இருந்ததுனால அது வேஸ்ட் பண்ணிட்டான், ஒரு ஓட்டு வேஸ்ட் பண்ணிட்டான். ஸோ சபரி வேஸ்ட் பண்ணிட்டானா, கனி வேஸ்ட் பண்ணிட்டானா, எல்லாரும் வேஸ்ட் பண்ணிட்டாங்க. அடுத்து எஃப்ஜே, சபரி ப்ளஸ் சுபிக்ஷா, இது கூட ஓகே. ஏன்னா சுபிக்ஷா வரல, சபரி ஓகே. எஃப்ஜே செமையாக பண்ணிட்டான். பார்வதி, அரோரா ப்ளஸ் கனி செம நாமினேஷன். பார்வதி கரெக்டாக பண்ணிட்டான். எஃப்ஜேவும் சூப்பரு, பார்வதி சூப்பர். சுபிக்ஷா, எஃப்ஜே ப்ளஸ் சபரி. சபரி வந்துட்டான், ஸோ இவனும் வந்துட்டான், எஃப்ஜே வந்துட்டான். அப்புறம் எதுக்கு திருப்பி? எனக்கு புரியல, சரியா? ஏன் அதை பண்ணுறாங்க? சரி சபரி கூட ஒரு ஓட்டு வேஸ்ட் பண்ணிட்டான் எஃப்ஜே. திவ்யா எடுத்துக்கிட்டிங்கன்னா அமித் ப்ளஸ் சாண்ட்ரா ரெண்டுமே வந்துட்டாங்க. திவ்யா எவ்வளோ பெரிய பூமர் அப்படிங்கிறது இது மூலமாக தெரியுது, ஓகே? அவங்களுடைய பர்சனல் நாமினேஷன், அது ஓப்பன் நாமினேஷனுக்கு தெரியாதா? 2க்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு அறிவு கூட இல்லை அப்படிங்கிறது பார்க்க முடியுது. சாண்ட்ரா எடுத்துக்கிட்டு எஃப்ஜே ப்ளஸ் கம்ருதி, இது அதுக்கு மேலே 2 பேரும் நாமினேட் ஆகிருக்காங்க. அழகாக விக்ரம கொண்டு வந்திருக்கலாம், சரியா? அழகாக எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்கலாம், விட்டுட்டாங்களா? இப்போ நீங்கள் ஃபீல் தான் பண்ண போகிறீங்க. இப்படி ஒரு குளறுபடி நடந்தால் என்ன ஆகுறது? எல்லாருமே வரணும் அப்படின்றதற்காகத்தான் உள்ளே வரணும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு. அதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதுவும் புரியலன்னா நீங்கள் என்ன கேம் ஆடுறீங்க சொல்லுங்கள்? இது என்ன கேம்? இது கேவலமாக இல்லை? அடுத்து வினோத்துக்கும் நம்ம பார்வதிக்கும் கிளீனிங்கில் ஒரு விஷயம், எல்லாம் எடுத்து வச்சுருக்காங்கல்ல ஃப்ரிட்ஜுக்குள்ள ஐட்டம்ஸ்லாம். அப்போ கீழே ஏதாவது விழுந்துருக்கு. உடனே வினோத் பெருக்குங்கன்றாரு பார்வதியை. பார்வதி சொல்கிறாங்க நைட்டு பெருக்கிறோன்றாங்க. இல்லை, அந்த இடம் கொஞ்சம் இதாக இருக்குன்றாங்க. உடனே எல்லாம் கொஞ்சம் ஏற்றி விட நாங்களும் அப்படி பண்ணோம், போன வாரம்லாம் அப்படியே பண்ணோம், போன வாரம் எப்படி பண்ணோங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும்டா, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதெல்லாம் இல்லை, இந்த வாரம் நீ பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொன்னேன். என்னப்பா அப்படின்றாங்க. வினோத், நான் கேட்டோடனே நீ பண்ண மாட்டியா? பண்ணுப்பா அப்படின்றாரு. சரி ஓகே வா அப்படின்னு சொல்லி டக்குன்னு பண்ணுது. அப்போ இந்த திவ்யாவும் விக்ரம் உட்காந்துக்கிட்டு இவங்க வேலையே பார்க்க மாட்டான். அந்த விக்ரம் குண்டெல்லாம் ஒரு வேலையும் பார்க்க மாட்டான். திவ்யாலாம் இது வரைக்கும் ஒரு வேலையும் பார்த்தது கிடையாது. அரோராலாம் ஒன்றும் பண்ணல, உட்காந்து பேசுதுங்க. அரோரா ஆதிரி பார்த்தியா, ஒரு இதுதான் கிளீன் பண்ண கூப்பிடுறோம், வர மாட்டேறா பாரு அப்படின்ட்டு. நீங்கள் என்னடி பிடுங்க, நீங்கள் இதுக்கு முன்னாடி வேலையெல்லாம் பார்த்து கிழிச்சிட்டிங்களா பார்வதி பற்றி சொல்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இது கொஞ்சம் நல்லாவும் இல்லை ஆக்சுவலாக. ஸோ பார்வதியை கொஞ்சம் ஸ்டேபிள் பண்ணணும். சும்மா உட்காந்து எல்லாத்துக்குமே வேணாம் சொல்லாமல் அது என்ன பண்ணலாம், இல்லை சாண்ட்ராக கூப்பிடுங்க, நான் பண்ணி தரேன், என்ன மட்டும் அதை கூப்பிடுறீங்க அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று அவங்கள பார்த்தீங்கன்னா அந்த கேத்தை பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது தான். ஸோ அதனால் வினோத்துக்கும்
நம்ம பார்வதிக்கு அந்த இடத்துல கொஞ்சம் கசப்பாயிடுச்சு. அதனால தான் நாமினேஷன் வந்து பார்வதியை பண்ணார் அப்படிங்கிறது தான். ஸோ எல்லாம் இந்த 2 எல்லாம் யோசிக்கல அவங்க கேம். நமக்கு யார் வெஞ்சன்ஸ்? நம்ம யாரை வெளியே தள்ளணும் அப்படின்ற மாதிரி தான் அவர் குறியா இருக்காங்களே. அவங்க ஏற்கனவே வெளியே போயிட்டாங்கிறது இவங்களுக்கு புரியுதா புரியலையான்னு தெரியல. அந்த ஒரு ஸ்மார்ட் கேம், மைண்ட் கேம் இந்த சீசன் வந்து இல்லாதனால தான் கேவலமாக இருக்குது. புரியுதா? இன்னொன்று நல்லா கவனிச்சிங்களா? இதுக்கு முன்னாடி நாமினேஷனில் திவாகர் பார்வதி இருந்தப்ப 12 ஓட்டு போட்டாங்க 2 பேருக்கும். அப்படிப்பட்ட ஆட்கள்கிட்ட நம்ம என்ன கேட்குறது? இதுவே பெரிய விஷயம் தான். உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த சூப்பரான வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் குட் பை. தேங்க்யூ.